Chocolate? Chocolate! Chocolate! இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் ஹாய் மேடி முதல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன் டே ட்ரிப்பாக நம்ம ஊட்டிக்கு போகிறோன்னா என்னென்ன விஷயங்கள் பிளான் பண்ணலாம் எங்கெல்லாம் போகலான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஒன் டே ட்ரிப் ஊட்டி போயிருந்தேன். அங்கே என்னென்ன பார்த்தேன் அப்படின்னா மஸ்ட் விசிட் பிளேஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போனது வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒட்டுக்காக இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். இது டெஃபினட்டாக மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ரெகுலராக நமக்கு ரொம்ப பிடிச்சி குடிக்கிற விஷயம் வந்து டீ தான். ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே குடிக்கிற விஷயம் டீ. ஸோ அந்த டீ வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறது அருமையாக காமிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் டீயோட ஹிஸ்ட்ரியே வந்து மியூசியம் மாதிரி அங்கே வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு உண்மையுமே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி டீ வந்து டீ எஸ்டேட்லேருந்து இலை பறித்து அது எப்படி காய வச்சு அது எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி டீட்டெயில் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருந்தாங்க. அது எப்படின்னா ஏதோ வந்து கண்ணாடி கூண்லையோ இல்லை வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரியோ எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து பக்கத்தில் போய் ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இலையை அவங்க எடுத்து அதை எப்படி காய வைக்கிறாங்க, அதுக்கு அடுத்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணி அதை எப்படி வந்து அரைச்சி அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி பொடி பண்ணுறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிச்சாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷின் வந்து இலையை அரைச்சி மேலே இருக்குது. இந்த இப்போ இலையை அரைக்கிற ஃபேக்ட்ரி வந்து மேலே இருக்குது. அதுலேருந்து இலையை காய வச்சு அங்கேருந்து அரைச்சி இப்போ அரைஞ்சி கீழே போகுது. அந்த அரைகிறது வந்து கீழே போய் அதில் இருந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது மாதிரி வச்சு அது கீழே போய் அதில் இருந்து அந்த இலையெல்லாம் வந்து பொடியாய் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரௌனாக வந்து நமக்கு டீ தூளாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒரு பிளேஸ் வந்து மஸ்ட் விசிட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. எப்படியுமே நம்ம வந்து இதை தாண்டி தான் போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் ஊட்டியில் வந்து நிறைய இந்த மாதிரி டீ ஃபேக்ட்ரி இருக்கும். பட் நான் இந்த பிளேஸ் விசிட் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா என்ட்ரி டிக்கெட் ஜஸ்ட் ஒரு 30 rupees என்னமோ தான். அதுவும் 6 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு மேலே தான் என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. இந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டீ ஃபேக்ட்ரியை பார்க்கலாம். இதில் வந்து டீட்டெயில்டாக ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ஒரு விஷயம் வந்து அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸாக தான் இருக்கும். இந்த பிளேஸில் வந்து நமக்கு டீயை வந்து அவங்க அரைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே A to Z ஒரு டீ எப்படி நான் வந்து இலையை பறிச்சு வந்து எண்டு ரிசல்ட் டீ தூளாக வந்து நான் எப்படி பேக் பண்ணுற போது கொண்டு எல்லாத்தையுமே வந்து நமக்கு டீட்டெயிலாக காமிச்சாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எண்டு ரிசல்ட், அதாவது டீ தூளாக ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்து எப்படி கொடுக்குது. இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்து சின்ன சின்ன மிஷின்ஸாக வந்துருச்சு. பட் இந்த மிஷின் வந்து பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய காலத்து மிஷினும் வந்து இவங்க மியூசியம் மாதிரி வெளியே வச்சிருக்காங்க. அதுவும் அதோட ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. அந்த மிஷினும் இருக்கும், அந்த மிஷினும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க பெரிய மிஷின். இது ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஃபேக்ட்ரியில் இருக்க அது ஒரு ஃபேக்ட்ரி முழுசாவே இந்த மிஷின் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு அந்த அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கு எண்டு ரிசல்ட்டுங்க டீ தூள் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி ஒரு பேக்கெட்டாக அவங்க பண்ணுறாங்க, அதாவது பெரிய பெரிய சாக் பையில் போட்டு எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு கீழே வர்றப்போ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற டீ தூள் வந்து நமக்கு டீ வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. அந்த டீ வந்து சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த காசுமே கிடையாது. அதுக்கடுத்து அதே பில்டிங்கில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. பட் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் முன்னாடி எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து க்ளீனாக இருக்கணும், எப்போவுமே வந்து ஹைஜீனாக இருக்கணுங்கிறதுக்காக யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அந்த ஆத்தரைஸ்ட் பர்சன் மட்டும் தான் போக முடியும், வேறு யாருமே போக முடியாது. அதுக்கு கண்ணாடி கொண்டு தனியாக வச்சுருப்பாங்க. பட் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே தெளிவாக காமிச்சாங்க. அதாவது ஒரு சாக்லேட் எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேசல்நட் இருக்குது, மில்க் சாக்லேட் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது, இதெல்லாம் எப்படி தனித்தனியாக ரெடி பண்ணுறாங்க, என்னென்ன ஷேப்பில் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க லைவாக வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது இது ஷோகேஸ்க்காக கிடையாது, இவங்க ஒரிஜினலாகவே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற டீ தூள் ஆகட்டும் இந்த சாக்லேட் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த பில்டிங்கில் நம்ம வெளியே வர்றப்போ அங்கே சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயமே. நம்ம என்ன சாக்லேட் ஆகட்டும் டீ தூள் ஆகட்டும் எல்லாமே வந்து அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம லைவாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுறது தான். க்ளீனாகவும் இருந்துச்சு, ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு வர்த்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இவங்க ரெடி பண்ணுற சாக்லேட் எல்லாமே இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஷோகேஸில் வச்சுருக்காங்க. இங்கே போய் நம்ம என்ன சாக்லேட் நமக்கு வேணும்னு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அவங்க பேக் பண்ணி கீழே அனுப்பிடுவாங்க. நம்ம கீழே போய் அமௌண்ட் பே பண்ணி அந்த சாக்லேட் வாங்கிக்கலாம். பட் இந்த இடத்துல விற்கிற எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். வெளியே கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் தான் விற்றுட்ருக்காங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து போட் ஹவுஸ் இருக்குது. போட் ஹவுஸ் டெஃபினட்டாக மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன் அப்படின்னா இது வெறும் போட் ஹவுஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம தண்ணியில் போய் சைட் சீயிங் மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ போட் ஹவுஸ் செமையாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் ஜஸ்ட் ஒரு 30 rupees என்னமோ ஒரு ஆளுக்கு. இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த 9D தியேட்டர்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவலிங் இருக்குது, ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஃபுட் கோர்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த போட் ஹவுஸ் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஊட்டி போனீங்கன்னா. அப்படின்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து போட் ஹவுஸ் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அந்த டைம் வந்து சூப்பரான டைமுங்க. செம்ம நேச்சுரல் சைட் சீயிங், சரியான ஒரு நேச்சுரல் சைட் சீயிங். நமக்கு நிறைய வந்து பேர்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்கலாம், அதோட சேட்டைகள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சுற்றி மரம், அதுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கிற ஹட்டு, புதுசாக டென்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நமக்கு வந்து அவங்க காமிச்சு கொடுப்பாங்க. நாங்கள் போனது 10 பேர் போகிற போட்டு. அந்த போட் டிரைவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு ஷேக் பண்ணி ஃபன்னெல்லாம் பண்ணி கொண்டு போனார். நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னா போட் ஹவுஸ் சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஊட்டி போகிற யாருமே வந்து நம்ம சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களோ அதே மாதிரி போட் ஹவுஸ் ஊட்டி போனீங்கன்னா அந்த போட் ஹவுஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போட் ஹவுஸில் கொஞ்சம் மேலே போயிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் இருக்குங்க. ஊட்டி மலை ட்ரெயினில் போகணுங்கிறது எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜேர்னி, நமக்கு ஒரு ஃபன் ட்ராவலிங்கை கொடுக்கும், ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலிங்கை கொடுக்க, எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காது, போக முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அடல்ட்டுக்கு வந்து 60 ரூபா தான் டிக்கெட்டு. பெரிய ரவுண்டெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ரவுண்ட் நேராக போயிட்டு அது அப்படியே ரிட்டர்ன் வந்துடும், அவ்வளோதான். பெரிய ரவுண்டெலாம் கிடையாதுங்க. நான் சொல்லிட்டேன்னு சொல்லி இதாக்கி எனக்கு திட்டிடாதீங்க. இது சின்ன ரவுண்டு தான், அவ்வளோதான. ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரோஸ் கார்டன் போனோம், அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஊட்டியில் வந்து 1 டே ட்ரிப்னு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தான் பார்க்குற பிளேஸ். ஸோ யாருக்குள்ள ஊட்டி போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே, பை.